ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டிலேருந்து வந்திருக்க ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா, ஆர்ஆர்பி பேராமெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் தான். டோட்டல் வேக்கன்சிஸ் பாருங்கள், இந்த டைம் பல்காக கொடுத்துருக்காங்க. 1376 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்ட்லேருந்து தான் வந்திருக்கு. இந்த ரெக்யர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் கேட்டகரிஸ் ஆஃப் பேராமெடிக்கல்ஸ், அதாவது பேராமெடிக்கல்ஸ் இருக்கிற வேரியஸ் கேட்டகரி ஜாப்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தான் வந்து இது எப்போ அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 17/8/2024 ஓப்பன் ஆகிருக்கு. எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 16/9/2024 வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் கரெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 17/9/2024 to 16/9/2024 சொல்லியிருக்காங்க. இது ஒன்லி வந்து ஆன்லைனில் மட்டும்தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்துக்குங்க. இப்போ வந்து என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ இனிஷியல் பே தராங்க, ஏஜ் லிமிட் வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் வந்து டயட்டீஷியனுக்கு பார்த்திங்கன்னா இனிஷியல் பேவே வந்து 44,900. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18 to 36 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேக்கன்சிஸ் வந்து 5. அதே பாருங்கள், நர்சிங் சூப்பரண்ட்டுக்கு வந்து 44,900 இனிஷியல் பேவே தராங்க. ஏஜ் லிமிட் வந்து 20 to 43 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். டோட்டல் வேக்கன்சிஸ் பாருங்கள், 713 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. நான் வந்து அதிகமாக இருக்கிற வேக்கன்சிஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், நீங்கள் எல்லாமே பார்த்துக்குங்க. அடுத்து வந்து டயாலிசிஸ் டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து பாருங்கள் 35,400 தராங்க. 20 to 36 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். டோட்டல் வேக்கன்சிஸ் பாருங்கள் 20 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் அதுக்கு பார்த்திங்கன்னா 35,400 வந்து தராங்க. ஏஜ் லிமிட் வந்து 18 to 36 இயர்ஸ் இருக்கணும். டோட்டல் வேக்கன்சிஸ் பாருங்கள் 126 வேக்கன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஜிசி டெக்னீஷியனுக்கு பார்த்திங்கன்னா 25,500 இனிஷியல் பே, 18 to 36 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். டோட்டல் பார்த்திங்கன்னா 13 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லெபார்டரி அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 21,700 இனிஷியல் பேவே தராங்க. 18 to 36 இயர்ஸ்க்குள்ளே வந்து இருக்கணும். அவங்களுக்கு டோட்டல் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா 94 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. ஃபீல்டு ஒர்க்கர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 19,900 இனிஷியல் பேவே தராங்க. 18 to 33 இயர்ஸில் இருக்கணும். டோட்டல் வேக்கன்சிஸ் வந்து 19. மொத்தமாக ஓவரால் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா 1,376 வேக்கன்சிஸ் வந்து இந்த டைம் வந்து தராங்க. நான் வந்து அதிகமாக இருக்கிற வேக்கன்சிஸ் வந்து சொன்னேன். நீங்கள் எல்லா வேக்கன்சிஸுமே ஒரு டைம்ஸ் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அமௌண்ட்டில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்துக்குங்க. அப்புறம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் ஒரு டைம் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேஷ்னாலிட்டி சிட்டிசன்ஷிப்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. எந்த நேஷ்னாலிட்டி சிட்டிசன்ஷிப்பில் இருக்கணும்னு அதையும் வந்து பார்த்துக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கம்யூனிட்டி வைஸ்லேயும் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதர் கேண்டிடேட்ஸ்க்கும் வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து வந்து பார்த்துக்குங்க. மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலிமா தான் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும். அது வந்து எப்படின்னு சொல்லி பார்த்துக்குங்க. இன்டர்நெட் பேங்கிங்கு, டெபிட் கிரெடிட் கார்ட்ஸு, யூபிஐ இதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து ஒன் டைம் வந்து பார்த்துக்குங்க. அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு நடக்கும். அதுக்கப்புறம் கிளியர் பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து எப்படின்னா, ஃபஸ்ட் வந்து ப்ரொஃபஷ்னல் எபிலிட்டி வந்து நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து எவ்வளோனா 70 கொஷின்ஸ் இருக்கும். மார்க்ஸ் வந்து 70 மார்க்ஸ்க்கு. ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 10 கொஷின்ஸு 10 மார்க்ஸு. ஜென்ரல் அர்த்தமெட்டிக், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து 10 கொஷின்ஸு 10 மார்க்ஸு. ஜென்ரல் சயின்ஸ் வந்து
10 கொஷின்ஸ் 10 மார்க்ஸு, டோட்டல் வந்து 100 கொஷின்ஸ் 100 மார்க்ஸ்க்கு வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் 1/3 ஆஃப் மார்க்ஸ் வந்து மைனஸ் பண்ணுவாங்க. அதாவது மைனஸ் இருக்குது, 1/3 ஆஃப் மார்க் வந்து மைனஸ் இருக்குது. அதையும் வந்து கவனமாக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ பே தராங்க, லோயர் ஏஜ் எவ்வளோ இருக்கணும், அப்பர் ஏஜ் எவ்வளோ இருக்கணும், அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து எந்தெந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக சொல்லியிருக்காங்க. அதை வந்து ஒன்ஸ் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா ஃபார்மேட் ஆஃப் கேஸ்ட் சர்டிஃபிகேட் ஃபார் SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு என்னென்ன மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும், கேஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபார்மேட் சர்டிஃபிகேட் டு ப்ரொடியூஸ் பை அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் அப்ளைங் ஃபார் அப்பாயின்மெண்ட் டு போஸ்ட் அண்டர் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அதுவும் சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து சொல்லியிருக்காங்க. டிக்ளரேஷன் ஃபார்ம் எப்படி இருக்கணும்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ஒன்ஸ் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்கம் அண்ட் அசட் சர்டிஃபிகேட் வந்து எப்படி இருக்கணும் அதுவும் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் ஆஃப் EBCன்னு சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு இன்கம் சர்டிஃபிகேட் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து ஒன்ஸ் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான ஃபார்மேட்டில் இருக்கணும் இந்த சர்டிஃபிகேட்டு அப்படிங்கிறது வந்து கிளியராகவே வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜாப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா எனிவேர் இன் இந்தியாக்குள்ளே எங்கே வேணாலும் போடுவாங்க. நம்ம எல்லா இடத்துக்குமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லாத்தையும் ஒரு டைம் பார்த்துட்டு இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லோ அவங்க எல்லாமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.